திரும்பியிருந்தார்கள். அப்பாவட்டு ரஹீம்பாய் மருகும் நம்பர்தார் மருதது அவர்களுடைய அன்பு முதல்வர் ஹிபத்துல்லா அவர்களும் துணையில் திரும்பியிருந்தார்கள். இப்போது நம்ம ஊர் ரயிலெடுத்திருக்கும் அருமை சகோதரர் ஜுனைபாய் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் புனித ஹஜ் உம்ராவை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய அருளால் உட்காருங்க, இது 2 பேரும் உட்காருங்க. நம்முடைய நீடூர் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜித் இறை இல்லத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள். அன்று பிறந்த பாலகர்களாக அல்லாஹ் அவர்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். புனித ஹஜ்ஜுக்கு கிளம்பும் போதே அல்லாஹ்வுடைய அந்த நல்வாக்கு பிரகாரம் சப்பதும் இன்ன ஹைர சாது தக்குவா, நீங்கள் தக்குவாவை கட்டிச்சாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் மிக சிறந்த கட்டிச்சாதம் என்று கூறுகிறானே. அதன் அடிப்படையில் அவர்கள் உளமார்ந்த முறையிலே இறையச்சத்தோடு புறப்பட்டார்கள். அதே மன நிலைமையிலேயே அவர்கள் புனித ஹஜ் உம்ரா ஜியாராவிலே ஈடுபட்டு ஒரு நல்ல ஒரு பரிசுத்த மனிதர்களாக அல்லாஹ் அவர்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து வாழ்ந்தோம். எங்கள் ரட்சகா, இவருடைய இந்த புனித பயணத்தை நீ இலகுவாகி கபூல் செய்து பொறுத்து கொள்வாயாக. அவருடைய எல்லா மனாசிக்க ஹஜ்ஜையும் இலகுவாக்கி தருவாயாக. அவருடைய திருப்பொருத்தத்தை தந்தருள்வாயாக. மபூல் பாக்கியத்தை தந்தருள்வாய் துவா செய்தோம். அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். அவர்கள் நலமோடு சென்று வளமோடு அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள். இறை பொருத்தத்தை இறை அருளை பெற்று அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள். நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை நம்முடைய ஜௌஹர் தெரு அருமை அண்ணன் ஜமீல் பாய் அவர்களும் அவருடைய பீச் தெரு ஜமீல் பாய் அவர்களும் அவருடைய அருமை துணைவியாரும் நாளை மாலை அசரத்துறைக்கு திரும்புவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எல்லோரும் நல்லபடியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸில் சிறப்பான அந்த மஜ்லிஸிலே நாம் அவர்களை வரவேற்க நம்முடைய நீடூர் நெய்வாசல் ஜாமியா மஸ்ஜித் கண்ணியமாக இந்த நிர்வாக பெருமக்கள் சார்பிலேயும் நாம் உலமாத்தார்கள் சங்கமி உலமா பெருமக்கள் எல்லோரும் சார்பிலேயும் அவர்களை வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஜாமியாவுடைய மஸ்ஜிதினுடைய மதிப்பிற்குரிய கிட்டவழி அவர்கள் இப்போது பொன்னாடை பொறுத்துக்கு வருகிறார்கள். ஆஜரம் அல்லாஹ் கபூல் செய்வானா. அதே போன்றுதான் நம்முடைய கீழத்தெருவில் ஃபாரூக் அண்ணன் வஃபாத்தாக இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய அருமை துணைவியார் இன்றைக்கு காலையில் ஃபஜ்ருக்கு பின்னாலே ஒரு 7 மணி சுமாருக்கு அவர்களும் ஹஜ்ஜிற்கு திரும்பி இன்றைக்கு நிஸ்வானிலே அவர்கள் நம்முடைய பெண்மணிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஜிமார்களை சந்திப்பது ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் ஹாஜிகளை சந்தித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு சலாம் உரையுங்கள், முசாபா செய்யுங்கள், உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார். எனவே அவர்களை வழி அனுப்பி வைப்பதும் ஹாஜிமார்களை வழி அனுப்பி வைப்பதும் அவர்களை வரவேற்பதும் நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஒரு மரபு வழி நடைமுறையாக இருக்கிற காரணத்தினால அந்த சுன்னத்துடைய சவாபம் நமக்கு இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலிருந்து அவர்கள் கிளம்பினார்கள், பள்ளிவாசலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதுவும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஒரு சுன்னத்தான நடைமுறை. எனவே ஜமாத்தார் சார்பில் தங்களிடத்தில் அன்போடு நாம் மித்த பணிவோடு கேட்கின்ற விஷயம், நீங்கள் எங்களுக்காக துஆ செய்யுங்கள். நீங்கள் எல்லோருக்கும் அந்த ஹஜ் உம்ரா நஸீப் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு கிடைத்த அத்தனை பாக்கியங்களும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஏக்கம் இந்த தாகம் இருக்கிறதோ ஏனவாக இருக்கிறதோ நாங்களும் ஹஜ் உம்ரா ஜியாரத் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனக்கிடக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த ஆவணங்கள் நியத்துகள் நிறைவேறுவதற்கு நாங்கள் துஆ செய்யுமாறு நம்மாத்தார் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்
பிடிக்கல பிடிங்க அப்படியே சீக்கிரம் போங்க ரொம்ப டேடா முடியுதுண்ணா கரைஞ்சி போயிட்டீங்க அதான் சார் போட்டோம் சார் போட்டோம் ரொம்ப கரைஞ்சி போயிட்டீங்க பேர் கேட்குறேன்